அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில படாத பாடுபடுத்தும் பண கஷ்டத்தை படுவேகமாக வீட்டை விட்டு விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பத்தி தான் இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருளை நம்ம வாங்கி வீட்டில் வைத்தாலே போதுங்க. நாம பரிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்பட்டு பண வசியத்தை தன்னகத்தை நம் வீட்டிற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்றே சொல்லலாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் எங்கெல்லாம் வைத்து மறைத்து வைத்தால் என்னென்ன அதிசயங்கள் நடந்து பண அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த ஒரு பொருளை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் அனைவராலுமே எளிதில் செய்யக்கூடிய பரிகாரம் என்றே சொல்லலாம். இதற்காக நீங்கள் நிறைய காசு கொடுத்து எல்லாம் வாங்கணும் எல்லாம் கிடையாதுங்க. சுலபமாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தில் பணத்தை வசியப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சமும் மறைந்திருக்குங்க. கட்டாயம் எல்லோருமே செய்து பார்க்கலாம். இந்த பதிவில் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பின்பற்றி வாருங்கள் சகோதர சகோதரிகளே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நாம பரிகாரத்துக்காக பயன்படுத்துவது அந்த பொருள் சக்தி வாய்ந்த பொருள் என்று பாத்தீங்கன்னா அது வசம்பு தாங்க. இந்த வசம்புக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க. இந்த வசம்பை கடைகள்ல போயிட்டு மாலை நேரம் 6 மணிக்கு மேல நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா கடைகள்ல கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வசம்பு அவ்வளவு வீரியம் வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகின்றது. இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்குங்க. இதை நாம வாங்கும்போது பகல் நேரத்தில் போய் தான் வாங்க வேண்டும். எல்லா நேரங்களிலுமே வாங்குவது என்பது ரொம்ப ரேருங்க. இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு பொருளில் மகாலட்சுமி தாயார் முழுவதுமே நிறைந்திருப்பதாக ஐதீகம்ங்க. இந்த பொருளை உங்க வீட்டுல எந்த இடத்தில் நீங்க வைத்தீங்க அப்படின்னாலும் யார் கண்ணிலும் படாத இடத்திலே வையுங்க. இந்த வசம்பு என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து என்றே சொல்லலாங்க. எல்லா நல்லதையுமே வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு உண்டுங்க. வசம்பை வைத்து வசியம் செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளதுங்க. ஆனாலும் அந்த பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயம் பலனளிக்கக்கூடியதுதான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பரிகாரம் நிச்சயம் முழு பலனை கொடுக்கும் என்றே சொல்லலாம். இந்த வசம்பு பரிகாரத்தில் இன்னும் நமக்கெல்லாம் தெரியாத இன்னொரு ரகசிய விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். இதை பெயர் சொல்லாதது என்று கூட சில பேர் இந்த வசம்பை சொல்வார்கள். இந்த வசம்பை பேரம் பேசாமல் கடைகளிலிருந்து வாங்க வேண்டும். சில பேர் பெயர் சொல்லாமல் வசம்பை கடையிலிருந்து கேட்டு வாங்குங்கள் என்று கூட சொல்வதை நாம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாவற்றையுமே விட பரிகாரத்துக்காக வசம்பை நாட்டு மருந்து கடைகளில் இருந்து வாங்கும் போதும் அதை காசு கொடுத்து வாங்கக்கூடாது என்பதில் தான் ஒரு சூழ்ச்சமே மறைந்திருக்குங்க. காசு பணம் சேர்வதற்காக இந்த பரிகாரத்துக்காக பயன்படுத்தும் வசம்பை இனமாக தான் வாங்க வேண்டும். இதை எப்படி கடைக்காரர் கொடுப்பாரார் என்ற கேள்விகள் உங்களுக்கு எழுங்க. உங்களுக்கு தெரிந்த கடைக்காரராக இருந்தால் அவரிடம் பேசி எப்படியாவது இந்த ஒரு வசம்பை இனமாக இலவசமாக வாங்குங்கள். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது காசு கொடுத்து இந்த வசம்பை வாங்கி கொண்டு வந்து உங்கள் கையில் இனமாக கொடுத்தால் ரொம்பவும் நல்லதுங்க. இந்த முறையில் தான் எப்படியாவது ஐடியா பண்ணி இந்த வசம்பை வாங்கணுங்க. இது இப்படி வாங்குவது உங்களுடைய சாமர்த்தியம். இப்படி இனமாக வாங்கிய வசம்பை ஒரு 10 ரூபாய் நோட்டிலோ அல்லது 50 ரூபாய் நோட்டிலோ இல்ல 100 ரூபாய் நோட்டிலோ இல்ல 500 ரூபாய் நோட்டிலோ உங்களுடைய வசதிக்கு தகுந்தது போல சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் நோட்டில் இந்த வசம்பை வைத்து அப்படியே சுருட்டி ஒரு நூலை போட்டு கட்டி வசம்பை பணம் வைக்கும் இடத்தில் கண்ணுக்கு தெரியாமல் பணப்பெட்டியில் ஒளித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளியாட்கள் கண்ணுக்கும் இது தெரியக்கூடாதுங்க. அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி பீரோவை திறந்து காசு எடுக்கும் போதும் உங்களுடைய கண்ணுக்கும் அது தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்துல வசம்பை மறைத்து வைக்கும்போது உதாரணத்திற்காக ஒரு சிறிய டப்பாவில் நோட்டில் சுருட்டி வைத்திருக்கும் போது கூட இந்த வசம்பை போட்டு அது நிரம்ப சில்லறை காசுகளை கொட்டி வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு சிறிய கிண்ணத்துல அடியில் இந்த வசம்பை போட்டுவிட்டு அதன் மேல நிரம்ப கல்லுப்பை கொட்டி கூட பீரோவில் வைத்துக் கொள்ளலாம்ங்க. லட்சுமி அம்சம் இன்னும் பெருகுங்க. இப்படி என்ன செய்தாலும் அது உங்களுடைய இஷ்டம். கண்ணுக்கு தெரியாமல் இந்த வசம்பை வைத்து மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு கண்ணுக்கே தெரியக்கூடாதுங்க. அது இப்படி வைப்பது தீராத பண கஷ்டம் உங்களுடைய வீட்டில் நிச்சயம் தீர்ந்து விடுங்க. இந்த பரிகாரத்திற்கு நீங்க செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சிரமமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காசு கொடுக்காமல் இந்த வசம்பை வாங்குவதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு கூட நாட்டு மருந்து கடைகள்ல பொருளை நீங்கள் வீட்டிற்கு வாங்கினால் நிச்சயமாக அவரிடம் பேசி இந்த ஒரு வசம்பை இனமாக பெற முடியும் என்பது சொல்லலாங்க. முயற்சி செய்து பாருங்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தாலே நிச்சயம் நீங்களும் பணக்காரராக ஆகலாம். சகோதர சகோதரிகளே, பண கஷ்டங்கள் என்பது அறவே உங்களுக்கு குறைந்து நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழிவகுப்பதுதான் இந்த பரிகாரம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.